இங்கு இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்த புத்தகத்தை பற்றி ஒரு கதையை உங்கள் முன் சொல்ல வந்துள்ளேன். அறம் தொகுப்பில் சோற்று கணக்கு என்ற ஒரு கதையை பற்றி இங்கு நான் கூற வந்துள்ளேன். எழுத்தாளர் ஜெயமோகன். கேரளாவில் திருவனந்தபுர சாலையில் கேத்தி சாஹிப் அவர்களின் கடை இருக்கும். 60-70களில் அவரின் கடையில் சாப்பிடாதவர்கள் யாரும் இல்லை. அந்த அளவிற்கு அசைவ சாப்பாட்டிற்கு அந்த கடை பிரபலம். எந்த ஒரு ஹோட்டலிலும் இல்லாத ஒரு வித்தியாசமான பழக்கம் அவரிடம் இருக்கிறது. அது என்னவென்றால், யார் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதற்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை. ஹோட்டலில் நுழையும் பொழுது ஒரு உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலில் தான் முடித்ததை போட்டால் போதும் என்ற ஒரு பழக்கம் அந்த கடையில் இருந்தது. திருவனந்தபுரத்திற்கு ஒரு மாணவன் படிக்க வருகிறான். அவன் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறான். அவன் மாமா வீட்டில் தங்கி படிக்கலாம் என்ற ஒரு நினைப்பில் வருகிறான். அப்பொழுது ஆனால் அவனை அவன் அத்தைக்கு பிடிக்காது. வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் அவனை செய்ய சொல்லுவது, அவனை படிக்க விடாமல் விடுவது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப என்னாச்சுன்னா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்ப ஃபீஸ் கட்டும் போது அவனுக்கு ஃபீஸ் 40 ரூபாய் தேவைப்படுது. ஆனா அவன்கிட்ட பணம் இல்லை. அவன் ஃப்ரெண்டு கூட ஒரு அரிசி மண்டி அப்படின்ற அந்த ஒரு இடத்துல வேலை பார்க்கறான். அதுல முன்பணமா அவனுக்கு ஒரு 40 ரூபாய் கிடைக்குது. அந்த 40 ரூபாவை கொண்டு கட்டிடுறான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவனுடைய அத்தை என்ன செய்யறாங்கன்னா, இந்த அந்த நோட்டு புத்தகத்தை பாரு, நீ இதுவரைக்கும் எவ்வளவு நாள் சாப்பிட்டியோ அதுக்கான கணக்கு நான் எழுதி வச்சிருக்கேன், பாத்துக்கோ, உனக்கான கணக்கு தான், நீ தினம் சாப்பிட்டதுக்கான உள்ள எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படி சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப ஷாக்காயிட்டு, என்ன அத்தை நீங்க இப்படி பண்றீங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னோடனே, ஆமா அவனுக்கு என்ன சும்மாவா சோறு போடுறாங்க அந்த மாதிரி அவன் கேட்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. உடனே என்ன செய்யறான், ரொம்ப பசியிலையும் அவமானத்திலையும் ரொம்ப தவிக்கிறான். உடனே வெளியே போய் அந்த அரிசி மண்டியிலே தங்க ஆரம்பிச்சிடறான். அப்படி தங்கிட்டு இருக்கும் போது அப்ப ரொம்ப அவனுக்கு அவ்வளவு பசியா இருக்கு. அப்போ கேத்தில் சாஹிப்பை பற்றிய ஒரு செய்தி அவனுக்கு வருது. அந்த செய்தியை கேட்டவுடனே அவன் இப்படி ஒரு மனுஷன் இருக்கானா அப்படின்னு சொல்லி அவரை தேடி போறான். போகும்போது அந்த உண்டியில பைசா போடணும்ல, ஆனா அவன்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 3 ரூபாய் தான் இருக்கு. சரி, ஒரு தயக்கத்தோட அந்த ஒரு 3 ரூபாவை போடுறான். போட்டுட்டு யோசிக்கான், ஐயோ போய் சாப்பிடலாமா அப்படின்ட்டு ஓரத்துல போய் உட்காரான். ஆனா கேத்தல் சகி பிடிச்சிடாரு, அவரை கண்டுக்கவே இல்லை. அவரு சாப்பாடு பரிமாறாரு. ஆனா அவர் பரிமாற அழகா பார்த்தா அவ்வளவு அவரோட அன்னை மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி அவர் பரிமாறுறாரு. இது பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்புறம் தினம் இதே மாதிரி கடைக்கு வராரு. அடுத்தடுத்து வரும்போது அவர் என்ன செய்யறாரு, பைசா போடுறதை நிறுத்திட்டாரு. ஏன்னா நம்ம அன்னை தானே நமக்கு பரிமாறாங்க, நம்ம ஏக்கு பைசா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு. அதனால அவர் பைசா போடுறதை அப்படியே நிறுத்திட்டாரு. இப்படியே இவர் காலேஜ்ல படிக்கும்போது எப்போ இவருடைய சாப்பாடு தான் இவருக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. ஏன்னா பசி அப்படின்றது வாழ்க்கையில எல்லாருக்கும் முக்கியத்துவம் தானே. அது இல்லைன்னா எப்படி ஒரு படிக்க முடியுமா, எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த வாழ்க்கையில ஒரு பசியவே அவர் போக்கியிருக்காரு. இப்படி ஒரு 5 வருஷமா படிக்கான், BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கான், MA படிக்கான், ஒரு வேலைக்கு சேர்றான். இதுக்கெல்லாம் காரணம் அவருக்கு ஒரு அன்னையா இருந்து அவர் இத பண்ணியிருக்காரு. அப்படின்ற போது அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கலாம். ஆனா அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, பலனை எதிர்பார்க்கறது இல்லை. அந்த அளவுக்கு இதுக்கப்புறம் வரவங்களையும் அந்த மாதிரி பார்த்து எல்லா உதவியும் செய்யறாரு. சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கேன், உங்களுக்கு இந்த கதையில என்ன புரியுது? நீங்க சொல்லலன்னா நானா இப்போ ஒரு ஆளை எழுப்பி விட்டு நான் கேட்பேன். யாராவது ஒருத்தர் எழுதி சொல்லுங்க, ஒரு சுருக்கமா சொல்லுங்க. இதோட கருத்து நான் லாஸ்டா சொல்றேன். ஆனா இத வச்சு நீங்க என்ன நினைக்கீங்க, இதுல இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும், என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிறீங்க? சமமா நடக்கணும். புத்தகத்தை படிக்காதவங்க யாராவது சொல்லுங்க எழுந்துச்சு. யாரும் இல்லையா?
சரி, இதோட கருத்தை நானே சொல்றேன். என்னதுன்னா, இப்ப அன்னம் கொடுக்கிறது அப்படின்றது ஒரு சேவையா இல்ல, அது ஒரு புண்ணியம் அப்படின்ற ஒரு அறத்தை இவர் ஜெயமோகன் நமக்கு தெரிவிக்கிறார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் எனது காலை வணக்கம். இக்கதையின் நாயகன் கெத்தேல் சாஹிப். அவர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய வறுமையின் காரணமாக அவர் 20 வயதுல இருந்தே உழைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி உழைக்கும் போது அவர் ஒரு உணவகம் வைத்து நடத்துகிறாரு. அந்த உணவகத்துல யார் வேணாலும் எப்ப வேணாலும் சாப்பிடலாம், வயிறார சாப்பிடலாம், காசு கொடுக்கவே வேண்டாம். அவர் உண்டியல் வச்சிருக்காரு, அதுல கட்டாயம் கிடையாது. போடணும்னா நம்ம போட்டுக்கலாம், நம்மளால முடிஞ்ச காசை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். ஆனா அவரோட இதுல ஒரு கண்டிப்பு இருக்கும். என்ன கண்டிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு உணவு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அவருடைய உணவை வீணாக்குறது அவருக்கு பிடிக்காது. நம்ம வீட்டுல யார் கண்டிப்பா? நம்ம உணவை வீணாக்கலாம், நம்மளோட அம்மா தான் நம்மளை கண்டிப்பாங்க. அதே மாதிரி வர்ற மனிதர்கள் கிட்ட அவங்க சாப்பிடும் போது அவங்க உணவை வீணாக்குனாங்க அப்படின்னா இவர் ஒரு கண்டிப்பை காட்டுவார். அந்த கண்டிப்பு அவங்களுக்கு நம்ம ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நம்மளை இது பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, கெத்தேல் சாஹிப்புக்கு உணவை வீணாக்குறதே பிடிக்காது. அதனால அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இன்றி நிறைவான வாழ்க்கையை வாழ்வாரு. யார் எப்போ கேட்டாலும் என்ன ஒரு உதவியும் சாப்பாட்டுல எந்த ஒரு குறையும் காட்டாம அவர் செஞ்சிருக்காரு. இந்த கதையை நான் வாசித்தது மூலம் எனக்கு புரிஞ்ச கருத்து என்னன்னா, நேர்மையான வழியில தான் நம்ம எப்பவுமே நடக்கணும். அப்படி நடந்தோம் அப்படின்னாதான் நம்ம செய்யற எல்லா செயல்களையும் நம்ம வெற்றி காண முடியும். நேர்மையற்ற வழியில் செஞ்சா நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அந்த செயல்ல வெற்றி என்பது நம்மளுக்கு கிடைக்காது, தோல்வி மட்டும்தான் நம்ம கூட வரும். ஆனா நீங்க எல்லாரும் நேர்மையா நடந்து பாருங்க, எப்போது நம்ம கூட நிக்கிறது வெற்றி தான். வாழ்க்கை அனுபவம் தான் ஒரு மனிதனை மாற்றும். நன்றி. இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இது கற்பனை கதை அல்ல. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தன் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு உண்மை நபரை பற்றியது. இந்த கதையின் பெயர் சோற்று கணக்கு. நான் இந்த புத்தகத்தை படித்தது மூலம் எனக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவம் கிடைத்தது. 1960களில் திருவனந்தபுரத்தில் ஒரு கல்லூரி மாணவன் வறுமை காரணமாக உறவினர் வீட்டில் தங்கி படித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த வீட்டில் அவன் சாப்பிட்டு ஒவ்வொரு வேளை உணவும் ஒரு கணக்காகவே பார்க்கப்பட்டது. இன்று இவ்வளவு சாப்பிடுகிறான் என்று நோட்டில் எழுதி கணக்கிடுவார்கள். பசியை விட அந்த சோற்று கணக்கு அவனை அதிகமும் ரணப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் தான் அவன் கெத்தேல் சாஹிப் என்பவரின் ஹோட்டலுக்கு செல்கிறான். அங்கே சாஹிப் யாரிடமும் பணம் கேட்பதில்லை, கல்லாப்பெட்டியும் கிடையாது. வாசலில் ஒரு சிறிய உண்டியல் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கும். சாப்பிட்டவர்களிடம் அவர் என்றுமே காசு கேட்பதில்லை. வாசல் இருக்கும் பெட்டியில் அவரவர் விருப்பம்படி காசு போடலாம். காசு இல்லாதவர்கள் தலை குனியாமல் கடந்து செல்லலாம். அந்த மாணவன் அங்கே சென்ற போது சாஹிப் அவரிடம் காசு கேட்கவில்லை. மாறாக ஒரு தாயை போல அவர் தட்டில் மீண்டும் மீண்டும் சோற்றையும் குழம்பையும் பரிமாறுகின்றார். அவர் காட்டிய அந்த அன்பு உலகில் உள்ள எல்லா கணக்குகளையும் விட மேலானது என்பதை அந்த மாணவன் உணர்கிறார். இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? வாழ்க்கை என்பது வெறும் லாப நட்ட கணக்கு அல்ல. அடுத்தவர் பசியை உணர்வதும் பிரதிபலன் பார்க்காமல் உதவி செய்வதுமே உண்மையான மனிதம். இது போன்ற புத்தகங்களை படிக்கும் போதுதான் நம் இதயத்தில் ஈரம் கசியும், மற்றவர் வழியை குறித்து கொள்ள அன்பு வளரும். எனவே வாசிப்பை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். புத்தகங்கள் நமக்கு அறிவை மட்டுமல்ல, வாழ்வதற்கான பண்புகளையும் கற்றுத் தருகின்றன. எனக்கு வாய்ப்பமைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று கூற வந்த கதையின் பெயர் சோற்று கணக்கு. இதனை எழுதியவர் ஆசிரியர் ஜெயமோகன் அவர்கள். இந்த கதையில் கெத்தேல் சாஹிப் என்பவர் ஒரு உணவகம் நடத்தி வந்தார். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அவர் பிறருக்கு உணவளிப்பதில் மட்டுமே குறிக்கோளாக இருந்தார். அந்த உணவகத்தில் அவர் ஒரு உண்டியல் வைத்திருந்தார். அந்த உண்டியலில் சாப்பிட்டு செல்பவர்கள் பணம் போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி அதனை அவர் கண்டுகொள்வதே இல்லை. பிறருக்கு உணவளிப்பது மட்டுமே அவருடைய எண்ணம். அந்த கடையில் ஒரு வாலிபன் வறுமை நிலையில் 5 வருடமாக இலவசமாக உணவு சாப்பிட்டு வந்தான். அப்பொழுது அவன் எந்த ஒரு காசும் கொடுக்கவே இல்லை. அதனை கூட அவர் கண்டு கொள்ளாமல் எந்த ஒரு முகசொலிப்பும் இன்றி அவனுக்கு உணவளித்து கொண்டுதான் வந்தார். பின்னர் சில நாட்கள் கழித்து அவன் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அவன் கையில் இருந்த மிகப்பெரிய தொகையை வைத்து அந்த உண்டியலில் நிரப்பினான். அதையும் அவர் கண்டு கொள்ளாமல் அவனுக்கு உணவளித்து தான் வந்து கொண்டிருந்தார்.
அந்த வகையில் அவன் அந்த சோற்று கணக்கை அடைத்தான். பின்னர் அவன் வறுமை காலத்தில் இருந்தபோது அவன் அத்தை வீட்டிலும் சில நாட்கள் சாப்பிட்டு வந்தான். அவன் அத்தையின் மகளை திருமணம் செய்து அந்த சோற்று கணக்கையும் அவன் அடைத்து விட்டான். இவ்வகையில் நான் இந்த கதையிலிருந்து கற்றுக்கொண்டது என்னவென்றால், நாம் யாருக்கும் சோற்று கணக்கு வைக்கவே கூடாது. நம்மால் முடிந்தவரை எப்படியாவது அதனை அடைத்துவிட வேண்டும். மேலும் கெத்தில் சாஹிப் அவர்களைப் போல நாமும் நம்மால் முடிந்தவரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பிறருக்கு உணவளிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மிகு ஆசிரியர்களுக்கும் என் அன்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பசி வந்தவனுக்கு சோறு என்பது சாப்பாட்டு இல்லை, அது உயிர். இந்த ஒரு வரிதான் ஜெயமோகன் எழுதிய சோற்று கணக்கு கதையின் முழு அர்த்தம். கெத்தல் சாஹிப் மாதிரி யார் வந்தாலும், காசு இருந்தாலும் இல்லை என்றாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உணவு கொடுப்பது ஒரு உதவி இல்லை, அது ஒரு அறம். இந்த கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்டு என்னவென்றால், நம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கலாம், ஆனால் சோற்றுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு தட்டு சோறு ஒரு வயிற்றை மற்றும் இல்லை, ஒரு உயிரை காப்பாற்றும். மேலும் உணவின் சுவையை விட அன்போடு கொடுக்கிற சுவைதான் பெரியது. அதனால நம்ம உணவை வீணாக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முடிந்தவரை உதவணும். சோற்று கணக்குனா சோற்று கணக்கு இல்லை, அது நம்ம அறத்தின் கணக்கு. நன்றி. அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோற்று கணக்கு அப்படின்னா நம்ம சோத்துக்கான கணக்கு நம்ம சொல்லக்கூடாது. அது பிறரோட கஷ்டத்தை புரிஞ்சு நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் சோற்று கணக்கு என்று சொல்றோம். இது ஒரு தினசரி வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்களை பத்தியும் கொடுத்துருக்கு. இதுல ஒரு மாணவனுக்கு எப்படி சோறு கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க, அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுல நான் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்றேன். ஒரு வீட்டுல பகிர்ந்து சாப்பிட்றது ஒரு சூழ்நிலையா உருவாகுது. அது மூலம் நம்ம ஏழ்மை, பொறுப்பு, அதனால வாழ்க்கை போராட்டத்தை பற்றி வெளிப்படையா காமிக்கிறாங்க. இந்த கதையில முக்கியமான கருத்து பொருளாதார சிக்கல். இதுல வாழ்க்கை பண தட்டுப்பாடை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பொறுப்பு உணர்வுல ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பொறுப்பு இருக்கு, இதை பத்தி நம்ம அறிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பகிர்வு, நம்ம எல்லாத்துக்கும் எவ்வளோ பகிர்ந்து கொடுக்கணும், அதை பத்தியும் இந்த கதையில கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நாம அறிஞ்சது என்னதுன்னா, எந்த ஒரு கஷ்டத்துலையும் நம்ம பணத்தையே வேஸ்டா யூஸ் பண்ணக்கூடாது, சாப்பாடையும் நம்ம வேஸ்டா யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பிறரின் நிலைமையை தெரிஞ்சு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி இருக்க வேணும். அப்புறம் ஒற்றுமையா இருக்கணும். இவங்க பிரிச்சு பாக்குறாங்கல்ல, இன்னொருத்தவங்க பையனால அவங்க பிரிச்சு பாக்குறாங்க, அதனால அதுல ஒற்றுமை வேணும். சிக்கனமாவும் இருக்கணும், சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது மட்டும்தான் இந்த கதையில கொடுத்துருக்கு. நன்றி, வணக்கம். ஜெயமோகன் எழுதிய சோற்று கணக்கு அப்படிங்கிற சிறுகதையில அவர் சொல்லியிருக்க கருத்தை நான் எப்படி புரிஞ்சிருக்கேன், அதை பத்தி உங்க எல்லாருக்கும் சொல்ல வந்திருக்கேன். இந்த சிறுகதையோட தலைப்பு சோற்று கணக்கு. இந்த கதையில 2 விதமான கணக்கு இருக்கும். ஒரு சோற்று கணக்கு வறுமையுள்ள குடும்பத்தோட தாய் அவங்க பிள்ளைங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கணக்கு பார்த்து எப்படி சாப்பாடு பரிமாறுறாங்க அப்படிங்கிறது ஒரு வகையான சோற்று கணக்கு. அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிக்கனமா நம்ம எப்படி வாழ்றது அப்படிங்கிறத நம்ம அது மூலியமா கத்துக்கணும். இன்னொரு சோற்று கணக்கு, பெத்தேல் சாஹிப் அவருடைய கடைக்கு வர எல்லாருக்கும் கணக்கே பார்க்காம எப்படி உணவளிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல எந்த வித பலனுமே எதிர்பார்க்காம நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம கத்துக்கிறோம். ஏன்னா அவரோட கடையில ஒரு உண்டியல் இருக்கும். அதுல நம்ம சாப்பிட்டதுக்கான காசு இல்ல, நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த காசை நம்ம அதுல போடணும். அத காசு இல்லாதவங்க போடாமையும் போவாங்க. ஆனா காசு இருக்கிறவங்களோட நிலைமைய நம்மளையே அது நம்மளை அறிய வைக்கும். நம்ம கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குன்னா அந்த 10 ரூபாயும் போட நமக்கு மனசு வருதா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காகவும் அந்த உண்டியல அதை நான் பாக்குறேன். சரியா? அப்புறமா இந்த கதையோட முக்கிய கருத்தே பசி, வறுமை, தியாகம். கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து படிக்க போற ஒருத்தன் இப்படி கணக்கு பார்த்து சாப்பாடு வீட்டுல பகிர்ந்துகிட்ட ஒருத்தன் கணக்கே இல்லாம தனக்கு சாப்பாடு போட்ட பெத்தேல் சாஹிப்ப ஒரு அன்னையா பார்க்க ஆரம்பிச்சான். தனக்கு வேலை கிடைச்ச போது அவர்கிட்ட ஒரு அன்போடு சொல்லணும் அப்படின்னு வந்தப்பவும் அவர் கடையில அவரை பார்க்கும் போது கூட மத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்த சமையல முழு கவனத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவன் வேலைக்கு சேர்ந்து அவனுக்கு சேர்ந்த காசை
அவளத்தையும் கொண்டு வந்து அந்த உண்டியல்ல போடுறான். செஞ்சோற்று கடன் தீர்க்க அப்படிங்கிறதுக்கு ஏற்றார் போல அவன் இத்தனை நாள் சாப்பிட்ட கடனை அந்த உண்டியல்ல போட்டு பூர்த்தி பண்றான். நம்மளும் இதே மாதிரி யாருக்கும் கடன் இல்லாம நல்ல வாழ்க்கையை வாழணும். நன்றி. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு சோற்று கணக்கு என்னும் சிறுகதை ஜெயகாந்தனால் எழுதப்பட்டது. அதில் பெத்தேல் சாஹிப் என்பவர் ஒரு உணவகத்தை நடத்தி வருகிறார். அதில் அவர் செய்யும் தொண்டு என்னவென்றால் எல்லாருக்கும் இலவசமாக உணவளிப்பார். நாம் பணம் போட வேண்டும் என்றால் அவர் ஒரு பெட்டி வைத்திருப்பார். அதில் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அதை போட்டால் போதும். நாம் அதை போடாவிட்டாலும் அதை கணக்கு கிடையாது. ஆனால் அவரோட பண்பு மிக பெரியது. ஒரு வாலிபன் அவன் கல்லூரி படிக்கும் போது ஒருவேளை சாப்பிடுவான், ஒருவேளை 4 இட்லி சாப்பிடுவான். சாயங்காலம் தேநீரும் பொரியும் மட்டும்தான் சாப்பிடுவான். அப்படி இருக்கும்போது அவன் வாழ்வில் எப்போதும் பசி பசி என்றுதான் இருப்பான். அவனுக்கு கெத்தில் சாஹிப்பின் கடை தெரிய வந்ததும் ஆச்சரியத்துடன் சென்றான். முதலில் அவன் தயங்கி நின்றான். என்றாலும் அவருடைய பண்பை அவன் மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை அவரின் உணவகத்தில் தான் சாப்பிட்டான். அவனுடைய பசியை தீர்த்த அவரை ஒரு அன்னையாகவே கருதினான். இந்த கதையை எனக்கு புரிந்த கருத்து என்னவென்றால், நாம் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம அவருக்கு கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பகிர்ந்துக்கணும். அப்புறம் நேர்மையா இருக்கணும், பசியை போக்கணும். மற்றவங்க பசியா இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் தர்மத்தை நம்மளாம் முடிஞ்ச தர்மத்தை நம்ம செய்யணும். அதுக்கான பலனை நம்ம எதிர்பார்க்க கூடாது. நன்றி. இந்த அவையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தகம் வாசிப்பது வெறும் அறிவை மட்டும் வளர்ப்பது அல்ல. இது மன அழுத்தத்தை குறைக்கும், மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் மற்றும் பல விஷயங்களை நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு நல்ல புத்தகம் தம் சிந்தனையை மாற்றி வாழ்க்கையின் நம்பிக்கையை அதிகரிக்கும். உலகில் பிறக்கும் போது யாரும் எதுவும் கொண்டு வருவதும் இல்லை, போகும் போது எதுவும் கொண்டு போவதும் இல்லை என்ற உண்மையை உணர்த்தி அகங்காரத்தை விட்டுவிட்டு எளிய வாழ்க்கையின் மேன்மையை எடுத்து கூறுகிறது ஜெயமோகன் எழுதிய சோற்று கணக்கு என்னும் சிறுகதை. சோற்று கணக்கு என்பதன் அர்த்தம் இது வெறும் பணக்கணக்கு அல்ல, மனக்கணக்கு, மனித நேய கணக்கு, அன்பு கணக்கு, ஒருவர் செய்த உதவிக்கு கைமாறு செய்தல். இதனை ஆங்கிலேயத்தில் கிராட்டிடியூட் என்பார்கள். அத்தகைய உரிய பண்பை இக்கதை வலியுறுத்துகிறது. இக்கதையில் கிருட்டின் சாஹிப் என்னும் கதாபாத்திரமானது பசியோடு வருபவர்களுக்கு அவர்கள் ஏழையோ பணக்காரரா ஜாதி என்ன என்று பார்க்காமல் உணவளிக்கிறது. ஒருவரின் பசியை ஆறிய ஒரு மனம் இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை என்கிறார். பசி என்பது வறுமையின் ஒரு கூற்று மட்டும் அல்ல, அது ஒருவரின் மனித தன்மையை சோதிக்கும் தருணம். பசி மிகுந்த வயிற்றுக்கு உணவளிப்பதே மிகச்சிறந்த அறம் என்பதை இக்கதை மூலம் நான் அறிந்து கொண்டேன். இதை போன்று பல நூல்களில் பலவிதமான கருத்துக்கள் உள்ளடங்கி உள்ளன. புத்தகங்களை வாசிப்பதன் மூலம்தான் அக்கருத்துக்களை நாம் அறிய முடியும். எனவே புத்தகங்களை வாசிப்போம், மனித மேம்பாட்டை வளர்ப்போம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கம். நான் இங்கு ஜெயமோகன் எழுதிய உண்மை சம்பவ கதையான சோற்று கணக்கு என்னும் கதையை பற்றி உரைக்க வந்துள்ளேன். இக்கதையில் உள்ள சில கருத்துக்களை காண்போம். பசி மற்றும் ஏழ்மை மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்கள் என்பதை இக்கதையின் மைய கருத்து. ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் இக்கதையின் நாயகன். அவன் மிகவும் நேர்மையான மற்றும் பொறுப்புள்ள குணம் கொண்டவன். வாழ்க்கையில் கஷ்டங்களை சிறு வயதிலேயே அனுபவிக்கிறான். குடும்ப நிலைமை காரணமாக பசியும் வறுமையும் அவனை பாதிக்கின்றது. சோறு என்பது கதையில் உணவாக மட்டுமல்ல, வாழ்வாதாரத்தின் அடையாளமாக வருகிறது. அச்சிறுவன் வாழ்க்கையை கணக்கிட்டு புரிந்து கொள்ள முயல்கிறான். அவனின் எண்ணங்களில் நிர்வாகமும் உண்மையும்
பசியை புரிந்து உதவ வேண்டும். நன்றி. மண்ணோடு முடுக்கலோடும் மங்கு கடலில் இவற்றோடு பிறந்த செந்தமிழ்நாட்டில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்த குடிமக்களால் வாழும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் சகோதரிகளே, முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோற்று கணக்கு என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜெயமோகன். இக்கதையின் முக்கிய கருத்து என்னவென்றால் அன்னம். சோறு என்றால் ஒரு உணவு மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கையையும் வறுமையையும் மரியாதையையும் குறிக்கிறது. கடையில் வாங்கும் உணவு காசுக்குத்தான் மதிப்பு, அம்மா சமைக்கும் உணவில் அன்புக்குத்தான் மதிப்பு. அந்த மதிப்புக்கு என்றுமே கணக்கு இல்லை. ஆனால் திருவனந்தபுரத்தில் உள்ள கெத்தேல் சாஹிப் கடைக்கு சென்றால் தன்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்றது போல் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நம்முடைய கதாநாயகன் கெத்தேல் சாஹிப் கடைக்கு செல்லும் போது அதே உணர்வுதான். வறுமை என்பது தவறு அல்ல, ஆனால் சுய மரியாதை என்பதுதான் தவறு. அந்த நாயகன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன் சுயமரியாதை இழக்க மாட்டான். இன்றைய உலகத்தில் பல உதவி கிடைத்தால் அதை மறந்து விடுகிறார்கள். இக்கதை சொல்கிறது, ஒரு சிறிய உதவியும் வாழ்க்கைக்கு பெரியது என்று. நாம் பெற்ற உதவிக்கு பதிலளிக்க வேண்டும். அது பணமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, அன்பாக இருந்தாலும் பரவாயில்லை. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்கிறார் சச்சிதானந்தன். பகவத்சிங் சிறையில் கூட புத்தகத்தை வைத்திருந்தார். ஏன், தன்னுடைய இறுதி மூச்சிலும் கூட புத்தகத்துடன் வாழ்ந்தவர். ஒரு புத்தகத்தை படித்து விட்டால் படித்து முடித்து விட்டோம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. கற்றது கடுகளவு, கற்காதது உலகளவு. காலைக்கு கதிரோடு உண்டு, களைப்புக்கு மரக்கையும் உண்டு. படிக்கலாம் கலைகள் 100, பழகலாம் தியாகம் செய்ய. படிக்கலாம் அற்புதங்கள், படிக்கலாம் சுவட்டை எங்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இந்த சோற்று கணக்கு புத்தகத்தை உள்ள வாசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெயின் பழக்கம். பின் பேஜை திருப்பி பார்த்தேன். அதுல இருக்கிற வரியை நான் அப்படியே வாசிச்சு காட்டுறேன். பசியும் சாவும் இங்கு அத்தனை கணக்குகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கையில் மானுடர் தங்களுக்குள் போட்டுக்கொள்ளும் கணக்குகள் என்ன பொருள் இருக்க முடியும்? இந்த மெயின் கருத்தோட தான் நான் இந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். மனுஷங்க நமக்குள்ள எவ்வளவு வேறுபாடு வச்சிருக்கோம். ஜாதி மத வேறுபாடுகள் இருக்கலாம், மற்றபடி குடும்பத்துல இருக்கிற வேறுபாடுகள், இந்த மாதிரி பல வேறுபாடுகளை கடந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு எளிமையான குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பையன் 12ஆம் வகுப்பு முடிச்சு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து படிச்சுட்டு இருக்க நிலைமையில அவன் அங்க எவ்வளோ தாழ்த்தப்பட்ட நிலையில அவனை எல்லாரும் ட்ரீட் பண்றாங்க. அண்ட் அவன் என்ன வறுமையான கட்டத்துல இருந்து அவங்க அப்பா அவன் நல்லா வரணுன்ற நிலைமைக்கு ஆசைப்படுறாங்க. இந்த கடினமான நிலைமை எல்லாத்தையும் தாண்டி அவன் எப்படி அந்த நிலைமை கடந்து அவனோட நண்பர் ஒருவரின் உதவியால கெத்தேல் சாஹிப்போட கடைக்கு போய் அங்கேயும் தயங்கி சாப்பிட்டான். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு யோசிச்சு 7 ரூபா 3 ரூபான்னு ஒவ்வொரு ரூபாயை சேர்த்து கொண்டு அந்த கடைக்கு போறான். கடைசியில 7 ரூபாயை வச்சுட்டு சாப்பிடணுமான்னு யோசிச்ச அந்த பையன் 700 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்ந்து அந்த 700 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்ந்த வேலையில இருக்கும்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குறான். கடைசியில பெருமை சேர்த்தது அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவன் வேலைக்கு போற இடத்துல ஒரு சீட்டு போட்டு அதுல இருந்து வர்ற காசை வேற எங்கேயும் செலவு பண்ணாம மற்ற எதுக்கும் செலவு பண்ணாம கெத்தேல் சாஹிப்போட ஹோட்டலுக்கு போய் அங்க இருக்கிற அந்த உண்டியல்ல நிரப்பி இன்னொரு உண்டியல் டப்பாவையும் வாங்கி அதுலயும் நிறைச்சு வயிறு நிறைய சாப்பிட்டு இந்த கதையை முடிக்கிறான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்யணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சோற்று கணக்கு அப்படிங்கிற கதையிலிருந்து எனக்கு புரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஜெயமோகன் அவர்கள் எழுதிய இந்த கதையை நான் பார்க்கும்போது இது ஒரு ஏழை சிறுவனுடைய கதையாக மட்டும் எனக்கு தோணல. இது பசி அப்படிங்கிறது எப்படி மனித வாழ்க்கை முழுவதையும் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத காட்டுற ஒரு கதையாக இருந்துச்சு. இந்த கதையில அந்த சிறுவன் சாப்பிடும் சோறு ஒவ்வொன்றும் கணக்கில் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்க்கும்போது அங்க சாப்பிடும் அளவுக்கே அவனுடைய மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அவன் தவறு செஞ்சதில்லை, ஆனாலும் அவன் வாழ்க்கையில இவ்வளவு கடினமாக இருப்பது எனக்கு ஒரே ஒரு கேள்வியை தான் ஏற்படுத்துச்சு. அந்த கேள்வி என்னன்னா, ஏன் சிலருக்கு வாழ்க்கை இவ்வளவு அநியாயமாக இருக்குது? இந்த கதையில என்னை அதிகமாக பாதிச்சது அவன் பசி இல்லை, அவனை யாரும் உண்மையாக கவனிக்காத நிலைதான். எனக்கு இந்த கதையிலிருந்து புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பது மட்டும்
சாதிப்பது முக்கியம். இந்த கதை பசியை பற்றியது அல்ல, மனித மரியாதை என்பது மெதுவாக இழக்கப்படுகிறது என்பதை நமக்கு காட்டுது. நன்றி. சோற்று கணக்கு என்னும் சிறுகதையை பற்றி நாம் காண்போம். திருவனந்தபுரத்தின் ஹெத்தில் சாஹிப் என்பவர் ஒரு உணவகம் ஒன்று நடத்தி வந்து கொண்டிருந்தார். அங்கு வரும் அனைவருக்கும் இலவசமாக உணவளித்தார். சாப்பிடும் அனைவரும் அவர் கடை முன்பாக ஒரு உண்டியல் ஒன்று வைத்திருந்தார். சாப்பிட்டு முடித்தவுடன் அவர்களால் முடிந்தால் அதில் பணம் போடலாம், இல்லை என்றால் அவர்கள் போய்விடலாம் என்று சொல்லியிருந்தார். அவர் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நாம் அனைவரும் இன்று ஜெயமோகனின் சோற்றுக்கணக்கு கதையை பற்றி அழகாக பகிர்ந்துள்ளோம். அதிலிருந்து ஒரு 3 மனதிற்கோடும் உணர்வுபூர்வமான காரியங்களை நான் உங்களிடம் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். முதலாவது, பசிக்கு என்றுமே விலை இல்லை. பசி என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் போராட்டம் என்று நமக்கு தெரியும். இந்த போராட்டத்திற்கு விலை வைப்பது என்றுமே மனிதநேயம் அல்ல என்பதை மிக அழகாக நிரூபித்துள்ளார் கெட்டல் சாஹிப் அவர்கள். இதில் 2 காரியம் அழகாக தெரிகிறது. ஒன்று, பசியினால் வரும் வலியும், மற்றொன்று அந்த பசியை தீர்த்து நாம் செய்கின்ற மனிதநேயத்தின் உதவியும் தான். இரண்டாவதாக நான் சொல்ல ஆசைப்படுவது மகிழ்ச்சியின் ரகசியம். மகிழ்ச்சியின் ரகசியம் என்றாலே 2 காரியம்தான். ஒன்று, நாம் செய்யும் உதவி, மற்றொன்று நாம் பிறருக்கு காட்டும் எல்லையற்ற அன்பு. இங்கு கெட்டல் சாஹிப் அழகாக கூறுகிறார், எந்த ஒரு கோடி லாபம் கிடைத்தாலும் அதில் கிடைக்காத அன்பு தனக்கு ஒவ்வொருத்தருக்கு ஆற்றும் பசியை ஆற்றும் அந்த காரியத்தில் கிடைக்கிறது என்று அழகாக கூறுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒவ்வொரு காலத்திலும் ஒரு அழகான பழமொழி உண்டு, வயிறு நிறைந்தால் உலகம் நிறையும் என்பார்கள். அதே போல்தான் நாம் ஒவ்வொருத்தரையும் அன்போடும் பாசத்தோடும் கருணையோடும் பசியை ஆற்றுவோம் என்றால் அது நம் வாழ்க்கையில் மிக அழகான மகிழ்ச்சியை ஊற்றிக்கொண்டே இருக்கும் என்கிறார். நம் கெட்டல் சாஹிப் போல் அழகான பாசத்தையும் கருணையையும் பசியையும் ஆற்றும் மனிதர்கள் இன்றும் நம்மிடையே இருக்கிறதால் தான் இன்னும் மனித நேயம் உயிரோடு இருக்கிறது என்பதை நான் உங்களிடம் பதிவு செய்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இனிய காலை வணக்கம். நான் இந்த கதையில் படித்ததில் எனக்கு பிடித்த 6 முக்கிய கருத்துக்கள். நன்றி. அந்த இளைஞன் ஒருவன் தான் உண்ட உணவுக்கு அப்பொழுது பணம் கொடுக்க முடியவில்லையானாலும் தான் வாழ்வில் ஜெயித்த பிறகு தனக்கு கிடைத்த பணத்தை கொண்டு அந்த கடனை அடைத்தான். எண்ணன்றி கொண்டாக மொய்வந்தா மொய்வல்லை, செய்நன்றி கொண்ட மகற்கு. இந்த குரலின் மூலம் இதனை சொல்லலாம். பகிர்வு. அனைவருக்கும் நம்முடைய எண்ணத்தை நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்தால் நாமும் நன்றாக வாழலாம், பிறரும் நன்றாக வாழலாம். சிக்கனம். நாம் எது தேவையோ அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், எது தேவையில்லையோ அதை விலக்கிவிட வேண்டும். உணவு. ஒருவருக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தை அழிக்கிறோம் என்றார் பாரதியார். அதுபோல் ஒவ்வொருவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும். கடன். யாரையும் கடன் படக்கூடாது என்பதுதான் எங்கள் முக்கிய கருத்து. கடன் பட்டாலும் அதை அடைத்து விட வேண்டும். கடமை. அந்த சிறுவன் எவ்வளவு துயரப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய கடமையில் வந்து அவன் தவறவில்லை. தன்னுடைய கடமையை தாண்டி அவன் தன்னுடைய குடும்பத்திற்கும் அதன் பிறகு கல்லூரி படிப்பில் படிக்க உதவியா இருந்த அத்தைக்கும் உதவியாக இருந்தான். இதுவே நான் கற்றுக்கொண்ட கருத்துக்கள். நன்றி, வணக்கம். எனது காலை வணக்கம். என் முன் வந்த அனைவரும் இக்கதையை பற்றி கூறிவிட்டார்கள். ஆனால் நான் இக்கதையில் உள்ள கருத்துக்களை மட்டுமே பதிவுரையாக கூற வந்துள்ளேன்.
ஜெயமோகன் எழுதிய சோற்று கணக்கு என்பது ஒரு சாதாரண கதை அல்ல. அது வாழ்க்கையே கணக்காக பார்க்க வைக்கும் ஒரு ஆழமான அனுபவம். இக்கதையில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் பல உணர்ச்சிகளும் வாழ்க்கை உண்மையும் இருக்கின்றது. இக்கதையின் மைய கருத்தாக சில விஷயங்கள் அமைந்திருக்கின்றது. அது என்னவென்றால் தானமும் தர்மமும் தான். இக்கதையின் நாயகனாக திகழும் கெத்தேல் சாஹிப் அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பது, கஷ்டவர்களுக்கு உணவு அளிப்பது, மற்றவர்களின் துன்பத்தை தன்னுடையது போல் உணர்வதுதான் இக்கதையின் மையமாக திகழ்கிறது. இந்த கதை நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால், கொடுத்தால் குறையாது, அது வேறொரு வடிவில் திரும்பும். அன்பு கொடுக்கும் போது எப்பொழுதும் கணக்கிடக்கூடாது. கொடுத்தால் என்ன கிடைக்கும் என்று யோசிக்கும் காலத்தில் கொடுத்தால் போதும் என்று இக்கதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. வாழ்க்கை ஒரு கணக்காக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கிடக்கூடாது. அன்னதானம், அன்பு, பாசம், பரிவு இவை அனைத்தும் எண்களில் வராத மதிப்புகள். சோற்று கணக்கு நம்மை ஒரு கேள்வி கேட்க வைக்கின்றது. அது என்னவென்றால், நம் வாழ்க்கையில் நாம் என்ன கொடுத்தோம் மற்றவர்களுக்கு? இதை அனைவரும் தங்களுக்குள் கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த புத்தகம் ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று யோசிக்க வைக்கும் அமைதியான பாடம். இறுதியாக, மனிதன் தர்மம் என்பது ஒரு செயல் மட்டுமல்ல, இது மனிதனின் மனநிலை. மனிதன் வாழ்வதின் மதிப்பு அவன் கொடுத்ததில்தான் தெரியும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன கதையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சோற்று கணக்கு. அந்த கதையை எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கதையை சொல்ல போறது இல்லை. எந்த ஒரு புத்தகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது எப்போ அதோட நோக்கத்தை நிறைவேறுகிறது, நோக்கத்தை அடைகிறது அப்படின்னா, வாசிக்கிறவங்களை சிந்திக்க வைக்கும் போதுதான். அந்த வாசகர் எப்போ அந்த புத்தகத்தை வாசித்து சிந்திக்கிறாங்களோ அப்பதான் அந்த புத்தகம் எழுதின நோக்கம் முழுமை பெறுகிறது. அந்த மாதிரி நான் இந்த புத்தகத்தை வாசிச்சு சிந்திச்ச 2 விஷயம். நான் என்னையே எப்பவுமே கேட்டுக்குவேன், ஒரு புக் வாசிக்கணும்னா அதை நம்ம கூட ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும். நான் என்ன பார்த்தேன்னா, அந்த கெத்தேல் சாஹிப் அவரை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி உதவி செஞ்சிருக்கிறோமா மற்றவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோமா அப்படிங்கிற கேள்வி, அதுக்கு ஆமா அப்படின்னு பதில் வருது. 2வது என்ன கேள்வினா, நம்ம என்ன பண்றோம், கணக்கு பார்க்காம உதவி செய்கிறோமா? உதவி நிறைய பேர் நம்ம செஞ்சிருக்கிறோம், ஆனா கணக்கு பார்க்காம உதவுகிறோமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. இதை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கிட்டே கேட்டுக்கணும். இப்போ கணக்கு பார்த்து உதவுதல் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்படி பண்ணா அவங்களை திரும்பி பண்ணிடுவாங்களா, வேற ஏதாவது முறையில திரும்பி வருகிறது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்னா, மற்றவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்க, நம்ம இப்படி கொடுத்தோம்னா அவங்க நம்மளுக்கு நாளை பின்ன உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் கணக்கு எதுவுமே பார்க்காம உதவணும். இப்போ நம்ம கணக்கு பார்த்து உதவும் போது அந்த உதவியே அர்த்தம் இல்லாததான் மாறிடுது. ஏன்னா நம்ம கொடுக்குறோம், அடுத்த நாள் வேற என்னைக்காவது நம்ம சொல்லி காட்டுறோம், நான் அன்னைக்கு கொடுத்ததுனாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ இந்த நிலைமையில இருக்கிற அப்படின்னு சொல்லி காட்டாம, நம்ம கொடுத்த விஷயங்களை அதை ஒரு இது சொல்லுவாங்க, வலது கை கொடுக்கறத இடது கை அறியாம இருக்கணும். கொடுக்குற விஷயத்த நம்ம சொல்லி காட்டக்கூடாது. நம்ம அப்படி கணக்கு பார்த்து கொடுக்கும்போது அந்த உதவி பெறுகிறவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வரும். நம்ம எப்படி இந்த உதவியை நம்ம திரும்ப செலுத்த போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும், பயம் வரும். இந்த மாதிரி நிறைய அஃபெக்ட் ஆவாங்க அவங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம உதவி செய்யறது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறவங்க தவிர அது அவங்களுக்கு ஒரு அழுத்தமாக கொண்டு போகாம இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல கஷ்டப்படுவாங்க. அப்போ உதவிங்கிற செயல் மூலமா நம்ம செய்யலாம். எப்படின்னா, அவங்களுக்கு பண உதவியோ அந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணலாம். இன்னொன்னு வார்த்தை மூலமா உதவலாம். வார்த்தை மூலமா எப்படி உதவுறது அப்படின்னா, ஆறுதலாக பேசுறது, அவங்க கூட அந்த டைம்ல இருந்து உங்களால முடியும், பார்த்துக்கலாம், நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னு அந்த வார்த்தை மூலமாவும் உதவலாம். வார்த்தைகளிலும் என்ன பண்ணணும், கணக்கு பார்க்காம உதவணும். சில பேர் என்ன மாதிரி பேசுவாங்கன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன் நீ கேட்கல அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் மூலமாவே கஷ்டப்படுத்தாம அந்த வார்த்தைகளிலும் நம்ம என்ன பண்ணணும், கணக்கு பார்க்காம உதவுகிறவர்களா இருக்கணும். உதவி அப்படிங்கிறது ஒரு பரிமாற்றம் அல்ல, நான் கொடுக்குறேன் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா அந்த உதவியே தேவையில்லைங்க. உதவி அப்படிங்கிறது ஒரு மனித நேயமா இருக்கணும் அப்படின்னு கூறி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு சோற்று கணக்கு என்னும் புத்தகத்தை பற்றி. இந்த புத்தகம் ஜெயமோகன் அவர்களால் எளிய நடையில் ஒரு மனித வாழ்க்கையில் நடைபெறும் சூழ்நிலையை யதார்த்தமாக எழுதிய ஒரு கருத்து. இந்த கருத்து அனைவரின் மனதையும் கரைக்கும் நிலை அளவுக்கு எழுதப்பட்டுள்ளது. இதில் ஒருவன் எப்படி தன் ஏழ்மை நிலையை தன் ஊக்கம் உயர்வினால் எப்படி அதை சாதித்து காட்டுகிறான் என்பதை பற்றி, இது அவனது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றதாக இருந்தது. இதில் கெத்தேல் சாஹிப் என்றவர் நடத்தும் உணவகத்தில் அனைவருக்கும் இலவசமாக பிடித்த அளவிற்கு உணவு உண்ணும் வழக்கம் இருந்தது. அதில்
அதில் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப உண்டியலில் பணம் போடலாம் என்ற கருத்தும் நிலவியது. இதில் அவர் தன் குடும்ப நிலையை பொருட்படுத்தி அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது உறவினர் வீட்டிலிருந்து படிக்கும் நிலை ஏற்பட்டதினால் அவர் அந்த கஷ்டத்தையும் பெரிதாக பொருட்படுத்தாமல் தான் படித்து சாதித்து காட்ட வேண்டும் என்ற அளவிற்கு அவருடைய எண்ணம் தோன்றியதால் தான் அவர் நன்கு படித்து தனது வாழ்வில் வெற்றி அடைந்து தனக்கு இலவசமாக உணவளித்த அந்த உணவகத்திற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அதளவுக்கு செய்து அனைவரின் மனதையும் இன்பமாக்கினார். நன்றி. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். பசியின் முன் மனிதன் எல்லாம் சமம். இந்த ஒரு உண்மையான செய்தியை தான் இந்த கதையில் முழுக்க முழுக்க கூறுகிறது. நூலாசிரியர் அறிமுகம். இந்த ஆழமான சிறுகதையை எழுதியவர் ஜெயமோகன். இதில் மனித உணர்வுகளை மிக எளிமையாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தும் எழுத்தாளர். சோற்று கணக்கு என்பது வெறும் உணவை பற்றிய கதை அல்ல, அது மனிதநேயம் பற்றிய ஒரு கணக்கு. இதில் முக்கிய கருத்து என்னவென்றால், இந்த கதையில் சோற்றுக்கு கணக்கு பார்க்கும் இந்த உலகிலும் அன்புக்கு கணக்கு பார்க்காத ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். அவர்தான் கெத்தேல் சாஹிப். பசி என்பது வயிற்றின் தேவை மட்டும் இல்லை, அது மனித மரியாதையை சோதிக்கும் ஒரு நிலை. ஒரு பசியான மனிதருக்கு உணவு அளிப்பது ஒரு உதவி மட்டும் அல்ல, அது ஒரு மனிதரை காப்பாற்றும் நிலை. இந்த கதையை வாசித்த பின் என்னுள் எழுப்பிய கேள்வி என்னவென்றால், நாம் சோற்று கணக்கு பார்த்து வாழ்கிறோமா அல்லது மனித கணக்கு பார்த்து வாழ்கிறோமா? யாராவது ஒருவர் எழுதி கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் சோற்று கணக்கு பார்த்து வாழ்கிறோமா இந்த உலகில், அல்லது மனித கணக்கு பார்த்து வாழ்கிறோமா? முடிவில் நாம் சோற்றுக்கு கூட கணக்கு வைக்கலாம், ஆனால் மனித அன்புக்கும் கருணைக்கும் கணக்கு வைக்க கூடாது. ஒரு நல்ல மனசு இருந்தால் ஒரு நல்ல உலகம் இன்னும் நல்ல இடமாக மாறும். நாம் பெரிய விஷயங்களை செய்ய முடியாவிட்டாலும் நாம் வாழ்வில் சிறிய செயல்களை செய்யலாமா? எனவே நம்மால் முடிந்த சிறிய உதவியை செய்வோம். பசியால் வாழ்பவரை கண்டால் நாம் அனைவரும் சிறிய உதவியை நம்மால் முடிந்ததை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இந்த ஆழமான சிறுகதையை மனதில் வைத்துக் கொண்டு நாம் அனைவரும் வாழ்நாளில் நல்ல மனிதநேயத்தோடு செயல்படுவோம் என்று விரும்புகிறேன். சோற்றுக்காக போராடும் மனிதன் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லையோ. சோற்றுக்காக போராடும் மனிதன் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவன் இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் வாழ்வில் வெற்றியை அடைகிறான். சோற்றுக்காக போராடும் மனிதன் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் உயிரை வெல்கிறான். நன்றி, வணக்கம். கணக்கு என்பது வயிற்றின் கடன் அல்ல, அது மனித நேயத்தின் முடிவில்லாத கடன். பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த என் அறிவை பூத்தொடுத்து தருகிறேன், செவிமடுத்து கேளுங்கள். திருவனந்தபுரத்தில் கெத்தேல் சாஹிப் எனும் உணவக உரிமையாளர் வாழ்ந்தார். உணவகத்தின் உண்மையான பெருமை என்னவென்றால் சாஹிப்பின் மனம்தான். பசியை தீர்க்கும் செயல் அவருக்கு வியாபாரம் அல்ல, அது மனிதநேயத்தின் கடமையாக இருந்தது. 1978 அவர் மறைந்தாலும் அவர் முபாரக் ஹோட்டல் என்ற பெயரில் இன்னும் அந்த உணவகம் இயங்கி வருகிறது. மக்கள் இன்னும் அந்த சுவையையும் அந்த ஈகையும் நினைவு கூறுகிறார்கள். ஜெயமோகன் இந்த கதையின் மூலமாக சோற்று கணக்கு என்பது தீர்க்கவே முடியாத கணக்கு என்பதை வெளிப்படுத்துகிறார். உலகில் எந்த கடனையும் நாம் தீர்த்து விடலாம், ஆனால் இந்த சோற்று கணக்கு, பசியை தீர்க்கும் கணக்கு என்பது முடிவே இல்லாத கடன். இந்த கதையில் உணவு என்பது வெறும் உடலை வலுப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் கருணையின் மொழியாகவும் சமத்துவத்தின் அடையாளமாகவும் தாய்மையின்
வெளிப்பாடாகவும் அமைந்துள்ளது. கல்வி, தொழில் ஆகியவற்றிற்காக புலம்பெயர்ந்து செல்பவர்களின் வாழ்க்கை நிலையை கூறி உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம் தருகிற, இடைவிடாமல் தருகிற இறைவனை நன்றி கலந்த உணர்வோடு பார்க்க செய்கிறது இந்த கலை. கஷ்டம் என்பது எல்லா வாழ்க்கையிலும் பொதுவானதுதான். ஆனால் அந்த கஷ்டத்தை மேற்கொள்ளும் விதத்திலே நம் தனித்துவம் அடங்கி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. யானைக்கு ஒரு காலம் இருந்தால் பூனைக்கு ஒரு காலம் இருக்கும் அல்லவா? கஷ்டத்தை பேரையாக எதிர்கொள்ளாமல் அதை ஒரு பாதையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. நேர்மையே மனிதனின் உயர்ந்த செல்வம் என்பதை வெளிப்படுத்துகிறது. மக்கா நேர்மையா இருந்தா ருசி தானாலே வரும் என்ற வார்த்தை மூலம் நேர்மையை உயர்த்தி காட்டுகிறார் ஜெயமோகன். சோற்று கணக்கு மனித நேயத்தின் சின்னம். அதை அளிக்கும் கைகள் எப்பொழுதும் புனிதம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு சோற்று கணக்கு. வாழ்வின் உண்மையான நிகழ்வுகளை தன் கதைகளில் பிரதிபலிக்கும் தன்மை கொண்டவர் ஜெயமோகன். இக்கதையின் மூலம் மனிதநேயம், தர்மம் போன்ற மனித பண்பின் உயரிய பண்புகளை நாம் குறித்து காண்போம். முதலாவதாக சோற்று கணக்கு. நாம் உண்ணும் ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று கூறும் பழமொழியை போல நாம் உண்ணும் ஒவ்வொரு சோற்றிற்கும் நாம் இறைவனிடம் கணக்கு சொல்ல வேண்டும் என்பதை போன்ற உண்மையான ஒரு கருத்தை ஜெயமோகன் இங்கு கூறியுள்ளார். இப்போது இக்கதையில் உள்ள மைய கருத்துக்களை குறித்து காண்போம். முதலாவதாக மனிதநேயம். மனிதநேயம் என்பது பிற துன்பத்தை நம் துன்பம் போல எண்ணுவதுதான் மனிதநேயம். இங்கு கெத்தேல் சாஹிப் என்னும் மாமனிதர் பிறருடைய, அதாவது ஏழை எளியவர்களின் துன்பத்தை கண்டு அவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கினார். இரண்டாவதாக சமூக பொறுப்பு. அவர் தேநீர் விற்று கொண்டிருந்த போது ஒரு முறை குட்டன் பிள்ளை என்பவர் ஒரு பெண்ணை தவறாக தீண்டியதற்காக அவரை கன்னத்தில் அடித்தார். இது அவர் கன்னத்தில் அடித்த அடியை காட்டவில்லை, அதாவது சமூகத்தில் உள்ள கரையின் மீது அவர் அடித்ததாக காண்பிக்கப்படுகிறது. மூன்றாவது தர்மம். தர்மம் என்னவென்றால் தன்னிலை இன்றி பிறர் நலம் நோக்குவதுதான் தர்மம். கெத்தேல் சாஹிப் என்னும் மாமனிதர் இங்கு தன்னலம் இன்றி பிறநலம் நோக்குவதாக இக்கதையில் சித்தரிக்கப்படுகிறார். இறுதியாக ஒரு திருக்குறளின் மூலம் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அதாவது இவ்வுலகத்தில் மனிதநேயம், கருணை, அன்பு இவ்வெதுவே இல்லாத மனிதன் ஒரு சாதாரண எலும்பின் மேல் ஒரு தோல் போர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதை கதை வெளிப்படுத்துகிறது. இறுதியில் மனிதநேயம் மனிதனை உயர்த்தும், தர்மம் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்ற சிறுகதையின் மையப்பொருள் பசிக்கு முன்னால் மனிதன் போடும் கணக்குகள் அர்த்தமற்றவை என்பதை உணர்த்துவதும், நிபந்தனையற்றதும், அன்பும் மரமும் நிறைந்த உணவளித்தலின் மேன்மையை வலியுறுத்துவதும் ஆகும். பணமோ அந்தஸ்தோ இல்லாத நிலையில் பசியோடு வரும் எவருக்கும் காசு பற்றி கவலைப்படாமல் வயிறார உணவளிக்கும் கெத்தேல் சாஹிப் என்ற பாத்திரத்தின் வழியே மனித நேயத்தை இச்சிறுகதை பேசுகிறது. பசி என்பது அடிப்படை தேவை. அதைவிட பெரிய அறம் வேறு எதுவும் இல்லை என்பதை இச்சிறுகதை கூறுகிறது. கெத்தேல் சாஹிப்பின் கடையில் உள்ள உண்டியலில் சாப்பிடுபவர்கள் தங்களால் முடிந்த பணத்தை போடலாம். பணம் இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. மனிதர்கள் லாப நஷ்ட கணக்கு பார்த்தாலும் பசிக்கு உணவிடுவது போன்ற உயரிய செயல்களில் கணக்கு பார்க்க கூடாது என்பது இச்சிறுகதை உணர்த்துகிறது. சுருக்கமாக சொன்னால், பசி உள்ளவனுக்கு உணவிடுவது ஒரு கவிதைக்கு நிகரான செயல் என்ற உண்மையை சிறுகதை கூறுகிறது. இத்துடன் இவ்வுரையை முடிக்கின்றேன். நன்றி.